ஆத்ம நமஸ்தே டு ஆல். ஏப்ரல் 1 முதல் 30ஆம் தேதிக்குள்ளாடி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கான மெசேஜ். உங்கள் காதலில் என்னென்ன அடுத்து நடக்க போகுது, உங்கள் நபர் நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அந்த பெயினை, காதலுடைய பெயினை அவங்களும் உணருவாங்களா, உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு கொள்ளுவாங்களா மாட்டாங்களா, உங்கள் பர்சனுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்னென்ன நடக்க போகுது அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனுடைய பேரை 3 வாட்டி சொல்லிட்டு கமெண்டில் 1010 இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் இனிமேல் என்னென்ன நடக்க போகுது, உங்கள் மேலே ஒரு கவனத்தை உங்கள் நபர் வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் நபர் அவங்களுடைய வாழ்க்கையில் பண தேவையாக இருக்கட்டும், அதில் நிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தொழிலில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாலுமே தொழிலில் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் அதே அளவுக்கு உங்கள் நபர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய வேலையை மட்டும் கவனிக்கிறது, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்காம விடுறது, இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க உங்கள் நபர். உங்கள் நபர் ரெண்டையுமே சமநிலையோடு எடுத்துக்கொண்டு போவாங்க. ஏன்னா ஃபேமிலிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க உங்கள் நபர். அதனால் இனிமேல் அவங்க அதிக அக்கறை அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. உங்க பர்சன் என்னத்தான் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருந்தாலுமே இப்போ உங்க நபரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க நபர் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நான் பிஸியா இருக்கேன், வேலையில எனக்கு ரொம்ப கவனம் அதிகமாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட பேச முடியாது, எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேலை அப்படின்னு இருந்திருப்பாங்க. என்னத்தான் வேலை வேலைன்னு இருந்தாலுமே இனிமே இந்த நபர் உங்களுக்கும் டைம் கொடுக்க போகிறாங்க. சரியா? ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இல்லாமல் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் உங்களுக்கான டைமை கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் உங்கள் நபர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி திரும்ப நீங்கள் ரீயூனியன் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் உங்கள் நபர் மேலே ஒரு சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்கள் நபர் உண்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே இப்போ எப்படி இருக்கும்னா ரொம்ப நம்பிக்கையோட கேரக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நடைமுறையில் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப யதார்த்தமாக உங்ககிட்ட பழகுவாங்க, பழைய விஷயங்களை பற்றி பேச மாட்டாங்க. பழைய நாட்களில் நீங்கள் பார்த்த இந்த நபருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய நபருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப அக்கறையாக நடந்துப்பாங்க. அவங்க வேலையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே அந்த டைமை உங்களுக்காக நிச்சயமாக இந்த நபர் கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக பொருளாதார விஷயங்கள்லாம், அதாவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் நபர், நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது வேறு ஏதாவது வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நீண்ட நாள் முயற்சி ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. சரியா? ரொம்ப நாள் உங்கள் பர்சன் எதுக்காக அவங்க வாழ்க்கையில் காத்துட்ருக்காங்களோ அதில் அவங்க வெற்றியை பார்க்க போகிறாங்க. இதனாலே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது. உங்களுக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இனிமேல் அவங்களுடைய சப்போர்ட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். இதில் ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்குறப்ப உங்களுடைய பர்சனுக்கு பேராசை ரொம்ப ரொம்ப இருக்குது. சரியா? அதாவது மற்றவங்களை எப்போவுமே ஏமாற்றிக்கிட்டே உங்கள் நபர் இருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப கிடையாது, மற்றவங்கக்கிட்டேயும் பேசுகிறாங்க. மற்றவங்ககிட்டையும் பேசி அவங்களுடைய நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இதை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து கூட பணம் வாங்கியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நகை வாங்கியிருப்பாங்க. பக்காவாக பிளான் பண்ணி உங்களை ஏமாற்றியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட பழகியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய குணத்தை பார்த்து அவங்க பழகலை, உங்களுடைய பணம் அதுக்கப்புறமா உங்களுடைய நகை இதை பார்த்து தான் பழகியிருக்காங்க. இந்த நபர் உங்ககிட்ட திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த காதலோட பேசுகிறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்குறதுக்கு அல்லது நகையை வாங்குறதுக்கு இந்த மாதிரியான சில தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. அதனால் இந்த நபர்கிட்டே இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த நபர் உண்மையாலுமே உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்னு பார்க்குறப்ப கிடையாது. உங்களை விடையுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தான்
அவங்களுக்கு வந்து ஆசைகள் வந்து அதிகம். இந்த மாதிரியான குணநலங்களோட உங்கள் நபர் வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். சரியா? அதாவது அவங்க எப்போவுமே உங்களை வந்து தேவைக்காக தான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய அன்பு என்னங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து இப்போ பிரேக்கப்பில் இருக்குது, அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து முடியலை. திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அன்பாக பேசுகிற மாதிரி பேசி உங்ககிட்ட இருந்து திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணம் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா நகை வாங்குவாங்க. நீங்கள் இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த நபர்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் பர்சன் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் நல்லா ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் பர்சனுக்கு வந்து கிடைக்க போகுது. உங்கள் நபரை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுடைய செல்ஃப் கேரை வந்து பார்க்குறப்பவே நீங்களே வந்து அசந்து போவீங்க. சரி, ஏன்னா அவங்க வந்து அவங்கள ரொம்ப கேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் நபரை வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அமைய போகுது. அப்போது உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட கோவமாக எல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப ஹம்பிளாக நடந்துப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து மெச்சூர் ஆகிட்டீங்க. சரியா? நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் அடி வாங்கி இப்போ நீங்கள் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டீங்க. அதனால் உங்ககிட்ட வந்து ஒரு பொறுமை இருக்குது. உங்கள் நபர் வந்து உங்களை பார்க்குறப்பவும் சரி பேசுகிறப்பவும் சரி அவங்களே சொல்லுவாங்க, இப்போ நீ வந்து ரொம்ப மாறிட்ட, உங்ககிட்ட நல்ல வந்து மெச்சூரிட்டி வந்து தெரியுது, உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கூட நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இனிமே அதை உங்கள் நபர் பார்த்துட்டு அவங்களே உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. உங்கள் நபர் வந்து என்னத்தான் அவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ணாலுமே, அதாவது அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க, பண தேவைகள் இருந்து அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க, கடன் பிரச்சனைகள் இருந்து அதை வந்து சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க, பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதே இதில் வந்து உங்கள் நபர் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. உங்கள் பர்சன் வந்து என்னத்தான் அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சக்ஸஸ் பண்ணாலுமே ஒரு ஆழ்ந்த ஏமாற்றம் உங்கள் நபருக்கு வந்து ஏற்பட போகுது. அந்த ஏமாற்றம் வந்து அவங்களுக்கு ஒரு துக்கத்தை வந்து கொடுக்க போகுது. சரியா? ஏன்னா உங்கள் நபர் வந்து யாரை வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பர்சன் வந்து ஏமாற்றுவாங்க. இப்போ உங்கள் நபர் வந்து மூன்றாம் நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மூன்றாம் நபருடைய சூழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் நபருக்கு தெரிஞ்சு மூன்றாம் நபரால் உங்கள் நபர் வந்து ஏமாற்றப்படுவாங்க. இதனால் உங்கள் நபருடைய அந்த உணர்ச்சிகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சோகமாக வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான காரணம், அதாவது உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு காதல் தோல்வி அவங்க மனசை வந்து பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அதனால் அடிக்கடி வந்து சோகத்திலேயே மூழ்கிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட பேசுகிறப்ப கூட அந்த பழைய காதலை பற்றி ஏதாவது சொல்லிட்டு சோகம் ஆகிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்து முழுமையாக வெளியே வர முடியாமல் இருந்திருக்கும். இனிமே இதே மாதிரி தான் பழைய கடந்த கால அந்த இதில் வந்து திரும்பவும் உங்கள் நபர் வந்து அதையே யோசித்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தோடையும் வருத்தத்தோடையும் உங்கள் நபர் வந்து இருக்க போகிறாங்க. உங்கள் பர்சனுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஒரு வருத்தம் இருக்குது, சோகம் நிறைந்த ஒரு இது தான் இருக்குது. சரியா? ஏன்னா அவங்க உணர்வுகளை வந்து கையாள முடியாமல் வலியோடு வந்து அவங்க வந்து திரும்பவும் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக போகிறாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு ஏமாற்றம் வந்து காத்திருக்கு. சரியா? ரொம்ப நாளாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த பிரிவு வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு சில வேதனைகளை வந்து கொடுக்க போகுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் திட்டமிட்ட மாதிரி போகுமா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து திட்டமிட்ட மாதிரி வந்து போகாது. சரியா? நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தாலுமே சடனாக வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எதிர்பாராத ஒரு முடிவு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏற்பட போகுது. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, பேசினாலுமே உங்கள் நபர் தான் வந்து வேணாம் அப்படின்னு விலகி போகிற மாதிரி இருக்குது. என்னத்தான் வந்து உங்ககிட்ட நல்ல விஷயங்களை வந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாலுமே அவங்களுக்குன்னு சில சோகங்கள் வந்து அவங்க மனசில் இருக்குது. அதனாலேயே எதிர்பாராமல் ஒரு முடிவை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் பர்சன் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நீ கரெக்டாக தான் என்கிட்ட நடந்துக்கிற, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்க உங்களை பற்றி பாராட்டினாலுமே உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசினாலுமே உங்களை கவனிக்கிறத விட்டுட்டு உங்கள் நபர் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அது வந்து மூன்றாம் நபருடைய பிரிவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய எக்ஸினுடைய பிரிவாக இருக்கும். அதை தான் திரும்ப 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 அவங்க வந்து கவனம் செலுத்துறது. சரியா? அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்கே தப்பு நடந்துச்சு, எதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு போன அந்த உறவுகளில் தான் அதிகம் மூழ்கி இருக்காங்க. உங்கள் மேலே கவனம் இருந்தாலுமே உங்களை விடையுமே அவங்க அதிக சோகமாகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்னால தான் உங்கள் நபர் வந்து இந்த மாதிரியான ஒரு சோக நிலைக்கு வந்து போக போகிறாங்க. உங்கள் நபருடைய கண்ணுக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பர்சனாக தெரியலை, பெஸ்ட்டான ஒரு பர்சனாக வந்து தெரியலை. ஏன்னா அவங்க வந்து
கொஞ்சம் உங்களை பற்றி யோசித்து கொஞ்சம் உங்களை வந்து திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் உங்களை விடையுமே இன்னொரு நபர் மேலே வந்து அதிக அன்பு வந்து உங்கள் நபர் வந்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து குணமடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். உங்கள் நபரே வந்து உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்கள் நபர் வந்து மனசு மாறிடுச்சு அப்படின்னா அவங்களே வருவாங்க. இதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நானே வந்து சேஞ்ச் ஆகிட்டேன்னா நிச்சயமாக உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். என் மனசு வந்து சரியில்லை, என் மனசு வந்து நார்மல் ஆகணும், நான் வந்து சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை விட்டு விலகி நிற்பாங்க. நீங்களும் வந்து ஒரு புதிய வாய்ப்புக்காக வந்து காத்திருப்பீங்க. புதிய வாய்ப்பு இந்த காதலில் வந்து கிடைக்கும். சரியா, கவலைப்பட வேண்டாம். எவ்வளோதான் கஷ்டங்கள் கொடுத்தாலுமே கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரணும். நீங்கள் மீண்டு வந்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் போர்ஷனும் அதே மாதிரி தான். அவங்க வந்து என்னென்னா எமோஷ்னலாக வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டாங்க உங்கள் நபர். இந்த எமோஷ்னலில் இருந்து உங்கள் நபர் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் காதலை வந்து ஈஸியாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய விஷயத்தில் தான் உங்கள் நபர் வந்து தேங்கி நிற்கிறாங்க. இதில் நீங்களும் வந்து கொஞ்சம் வருத்தப்பட போகிறீங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச சில விஷயங்களை நினச்சி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கூட ஒரு குற்ற உணர்வு வந்து உங்களுக்கு இருக்குது. அன்னைக்குனா இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, அன்னைக்கு வந்து இப்படி நடந்திருந்தா இன்றைக்கி நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமே, அது ஏன் என் லைஃப்பில் அன்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளாடி ஓடிக்கிட்டே இருக்குது. சரியா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இப்போவே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து அடுத்து வந்து கண்டினியூ தான் ஆகும். சரியா, ஏன்னா நீங்கள் உங்களை வந்து வருத்திக்கிட்டே இருப்பீங்க, உங்களை நீங்களே வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் அடுத்த சிச்சுவேஷனும் வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்தில் வந்து இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கைவிட்டுறலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் உங்களால் வந்து கைவிட வந்து முடியாது. உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் நபர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை பற்றி உங்களையே குறை சொல்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 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 நினச்சி வந்து நீங்கள் சோகமாக போகிறீங்க. அதனால் இந்த விஷயங்களை வந்து கைவிட்டுருங்க. என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலுமே அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்காதீங்க. உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ஏப்ரல் மந்தில் பேச ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் பேச ட்ரை பண்ணுறப்போ உங்கள் நபர் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுவாங்க. காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறப்போ உங்களை நீங்களே வந்து ப்ளேம் பண்ண போகிறீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கோங்க. ஏன்னா இந்த காதல் உறவு வந்து ஏப்ரல் மந்தில் எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன சோகத்தை வந்து கொடுக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பி வந்து ஒரு பிரேக்கப்பை வந்து சந்திக்க போகுது. உங்கள் நபர் அல்லது உங்களை ஏமாற்றிட்டு தான் போக போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஏப்ரல் மந்தில் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த சோக நிலை வந்து உங்களுக்கு 2 வாரம் இருக்கும். சரியா, உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிப்பீங்க, ரொம்ப மனசு உடைஞ்சு போவீங்க. இது வந்து ஏப்ரல் 2 வாரம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்கும். அதுலேருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து முன்னேறி வந்துடுவீங்க. நீங்கள் முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் நபர் வந்து ஒரு முடிவை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மன சுமைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு மாறுமா அப்படின்னு பார்க்குறப்போ நிச்சயமாக ஏப்ரல் மந்தில் மாறும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலுமே அடுத்து நீங்களே ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நேர்மறையாக மாற ஆரம்பிப்பீங்க. நேர்மறையாக மாறுறப்போ வந்து உங்களுக்குள்ளாடி ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும். நீங்கள் இழந்த வாய்ப்புகளை நினச்சி கவலைப்படவே வேண்டாம். சரியா, இந்த காதலில் வந்து நிறைய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்கள் நபரும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ பயன்படுத்திக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் உங்கள் நபர்கிட்ட சொல்லுவீங்க, நான் வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தும் நீ வந்து அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. என்னத்தான் உங்கள் சைடில் நீங்கள் நியாயத்தை பேசினாலுமே உங்கள் நபர் வந்து உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே வந்து மாற்றிடுவாங்க. சரியா, அதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படியே மாற்றிடுவாங்க. இதை நினச்செல்லாம் நீங்கள் கவலைப்படவே கூடாது. உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறவும் கூடாது. அடிக்கடி வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கும், கொஞ்சம் ஒரு தனிமை ஃபீலை வந்து நீங்கள் உணருவீங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து மாறும். ஏன்னா நீங்கள் தான் வந்து உங்கள் மனசை மாற்றி அடுத்து வந்து எதிர்காலத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கணும். இதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து உங்களால் மாற்ற முடியும். ஏன்னா வலிகள் ஏற்படுறப்போ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. சரியா, வலிகளில் கூட ஒரு நேர்மறையான எண்ணத்தை பார்க்குறீங்களான்னு பார்க்குறப்போ கிடையாது. ஏன்னா மொத்தமாக வந்து உடஞ்சி போயிடுறீங்க. உங்கள் நபர்னு சொன்னாலுமே மொத்தமாக நீங்கள் உடஞ்சி போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய வாய்ப்புகள், உங்களுக்கான ஆதரவு எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. சரியா, என்னத்தான் சோகமாக இருந்தாலுமே அந்த சோகமான சிச்சுவேஷன் வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். இந்த நம்பிக்கையை மட்டும் எப்போதுமே கைவிட்டுறாதீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, அதாவது வேலை சார்ந்த விஷயங்கள், கரியர் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்குறப்ப கூட
நீங்கள் ரொம்ப வந்து சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது சோதனை மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக நிலை வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய சவால்களை வந்து எதிர்த்து நீங்கள் போராடி தான் ஆகணும். அப்படியே தேங்கி நிற்கக்கூடாது, உடஞ்சி போயிடவும் கூடாது. நீங்கள் தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. மற்றவங்கக்கிட்டேயும் சரி, உங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் சரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சில உண்மைகளை வந்து ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அந்த உண்மைகளை நீங்கள் சொல்லி அவங்கள பேச வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் எந்த உண்மையும் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம். சரியா? ஒரு சில விஷயங்கள் வந்து மறைச்சு மனசில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. அதுவே வந்து ஒரு எதிர்ப்பாக மாறும். யார்கிட்டையுமே வந்து எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க. சில விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வேறு யார்கிட்டையாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்குன்னு சில பாஸ்ட் இருக்கும், யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் யார்கிட்டையாச்சும் இதை சொல்லணும்னு நினச்சி நீங்கள் உளறிட்டீங்க அப்படின்னா யாரை நம்பி சொன்னீங்களோ அவங்களே எதிரியாக மாறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். எப்போவுமே உங்களை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இதை எதிர்த்து போராடுறதுலையே உங்கள் எனர்ஜி எல்லாமே போயிடும். அதனால் எந்த வித ரகசியத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து 3ஆம் நபர் இருக்காங்க, ஃபேமிலினால் வந்து உங்களுக்குள்ளாடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து திரும்ப இந்த ஏப்ரல் மந்தில் வர இருக்குது. நிறைய சைடில் இருந்து சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களே நின்று போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தவிப்பு இருக்கும். ரொம்ப சோர்வு இருக்கும். முயற்சி பண்ணி முயற்சியை வந்து கைவிடுற மாதிரியான இருக்கும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன சண்டைகள் வந்தாலும் சரி, எப்போவுமே உங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து நில்லுங்க. சரியா? தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் லாஸ் பண்ணவே வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை தான் நீங்கள் நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும். சோகம் வரும், சோர்வு வரும், எல்லாமே வரும். வந்தாலுமே நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறவே கூடாது. நம்பிக்கையோட அந்த தைரியத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தில் வந்து மன உறுதியோட உங்களால் நிச்சயமாக வந்து செயல்பட முடியும். உங்கள் நபரை பற்றி நீங்கள் ஏப்ரல் மந்தில் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் நபர் வந்து இந்த பிரேக்கப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து அவங்க நாடகம் நடத்தி இந்த பிரேக்கப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லாத பழியை வந்து உங்கள் மேலே போட்டிருப்பாங்க. உங்கள் நபர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கணும். அதுக்காக தான் அவங்க வந்து எதையோ காரணம் காட்டி உங்களை வந்து ப்ளேம் பண்ணி அவங்க வந்து பிரேக்கப் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ இந்த பெயினை வந்து உங்கள் நபரும் வந்து ஏப்ரல் மந்தில் வந்து அனுபவிக்க போகிறாங்க. சரியா? அவங்க லைஃப்லேயும் ஒரு துரோகம் வந்து நடக்க போகுது. கடுமையான மன சோர்வும் வந்து உங்கள் நபருக்கு வந்து ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு புதிய பிரகாசமான ஒரு தொடக்கம் வந்து இருக்குது உங்கள் வாழ்க்கையில். சரியா? நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் நபர் வந்து உங்களை எதுக்காக பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையை வந்து ஏப்ரல் மந்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் தான் ரீசன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ரீசன் கிடையாது. உங்கள் நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப்புக்கு வந்து காரணம். நிறைய உண்மைகள் வந்து தெரியும். துரோகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஏப்ரல் மந்தில். உங்களுடைய மன போராட்டத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. கடுமையான உண்மைகள் வெளியே வரப்போ உங்கள் நபர் வந்து எப்படி உங்கள் முதுகில் குத்திட்டு போனாங்களோ, அதாவது நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போனாங்களோ, அதே மாதிரி உங்கள் நபருடைய வாழ்க்கையிலேயும் யாராச்சும் ஒருத்தங்க உங்கள் பர்சனை வந்து ஏமாற்றிட்டு போக போகிறாங்க. அந்த இழப்பு வந்து உங்கள் நபருக்கு பயங்கரமாக இருக்க போகுது. உங்களுக்கும் இந்த வாழ்க்கை வந்து ஒரு இருட்டான மாதிரியே ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். இருந்தாலுமே இதில் வந்து ஒரு புதிய தொடக்கம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்குது. சரியா? நீங்கள் வந்து வாழ்க்கை இருட்டாயிடுச்சு அப்படின்னு தேங்கி நிற்க வேண்டாம். ஏப்ரல் மந்தில் உங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதாவது மோசமான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும். 3rd வீக்குக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே வந்து குணமடைய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு புதிய தொடக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியன் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒரு புதிய தொடக்கம் வந்து கிடைக்கும். இதில் நிறைய பேர் வந்து ஒரு முடிவெடுக்க போகிறீங்க.
இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அல்லது மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. சில நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி வந்து சில நேரம் உங்களுக்கு கிடைக்காம போகும். சரியா? அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் விலகி நிற்கணும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து ஏப்ரல் மந்தில் வர இருக்குது. அதாவது சண்டை வரப்போ வந்து நான் சொல்கிறது தான் சரி, இல்லை நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டைகள் வந்து ஏற்படும். அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க. ஏன்னா ஏப்ரல் மந்தில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா உணர்ச்சியை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உணர்ச்சினா எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது, எமோஷனலை வந்து கொண்டு வரவே கூடாது. உங்களுடைய அறிவை தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? என்ன பிரச்சனைகளும் நடந்தாலும் சரி, எப்போவுமே வந்து நேர்மையோடு நீங்கள் இருந்தாலே போதும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உடஞ்சிருக்கிறப்போ ஒரு ஃபீமேலோடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். சரியா? அது யாருன்னு பார்க்குறப்ப உங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஏப்ரல் மந்தில் ஒரு ஃபீமேல், அதாவது ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்களால தான் நீங்கள் மனசளவில் வந்து குணமடைய போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றமும் வந்து இருக்குது. ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.